ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் ஹெட்லைன் சீரீஸ். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஜூலை மந்தோட இம்பார்ட்டண்ட்டான ஹெட்லைன்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். அதோடைய கண்டினியூஷனாக இன்றைக்கி தேர்ட் வீக்கோட இம்பார்ட்டண்ட்டான ஹெட்லைன்ஸ் வந்து லேர்ன் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரெஸ்லிங்கில் இவரை வந்து என்ன சொல்லலாம்னா ரெஸ்லிங் ஐகான் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹல்க் ஹோகன். இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ரீசெண்டாக இறந்துட்டாரு, சரிங்களா? டைடு. எதனால அப்படின்னா கார்டியாக் அரெஸ்டால். ஸோ இவரை வந்து ரெஸ்லிங் ஐகான் அப்படின்னே சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரீசெண்டாக இறந்துட்டாங்க, சரிங்களா? ஸோ எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 24th ஜூலை அவரோட வீட்டில் யூஎஸ்ஏல வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? 1980s என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பயங்கரமாக அவார்ட்ஸ் எல்லாம் இவர் வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டான ஒரு நியூஸ் தான். என்னென்னா ஃபிடே விமென்ஸ் வேர்ல்டு கப்பில் ஓகேவா? ஸோ விமென்ஸ் வேர்ல்டு கப்பில் ஃபிடேஸ் விமென்ஸ் வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இந்தியன் விமன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போயிருப்பாங்க, சரிங்களா? வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு ரீச் ஆகிருப்பாங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஷீ இஸ் ஜஸ்ட் 19 years old. நேம் பார்த்தோம் அப்படின்னா திவ்யா தேஷ்முக். ஸோ திவ்யா தேஷ்முக் அப்படிங்கிற இந்தியன் வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரியவே கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஃபிடேஸ் விமன்ஸ் ஃபைனல் வேர்ல்டு கப் வரைக்கும் ஃபைனல் ரவுண்டு வரைக்கும் போயிருக்காங்க. ஜஸ்ட் 19 year old கேர்ள். ஸோ இவங்க தான் என்ன அப்படின்னா ஃபிடேஸ் விமன் வேர்ல்டு கப் ஃபைனலில் ரீச் ஆன ஃபர்ஸ்ட் இந்தியன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஓரியன்டான ஒரு நியூஸ். என்னென்னா திரிபுரா ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜஸ்டிஸ் MS ராமச்சந்திர ராவ், சரிங்களா? ராமச்சந்திர ராவ் திரிபுரா ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் MS ராமச்சந்திர ராவ். ஸோ இவர் வந்து யாரை ரிப்ளேஸ் பண்ணுறாங்க? எப்பயுமே ஒரு அப்பாயின்மெண்ட் படிக்கிறப்ப ரிப்ளேஸ்மெண்ட்டையும் கண்டிப்பாக படிச்சிடணும். இவருக்கு முன்னாடி யார் இருந்திருக்காங்க அப்படின்னா அபரேஷ் குமார் சிங். ஸோ இவங்களை இப்போ எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா தெலுங்கானா ஹைகோர்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது இது ஒரு நல்ல நியூஸ். என்னன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட MiG-21 ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா செப்டம்பர் மந்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ரிட்டையர் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் எனி மோர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதனால அப்படின்னா 62 வருஷம் என்ன பண்ணிருச்சா அந்த ஃபைட்டர் ஜெட் வந்து ஒர்க் பண்ணிருச்சு, கிராண்ட் சர்வீஸை வந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருச்சு. ஸோ வி ஆர் கோயிங் டு ரிட்டையர் MiG-21 ஃபைட்டர் ஜெட்ஸ் இன் செப்டம்பர் மந்த் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? திஸ் ஃபைட்டர் ஜெட் இஸ் பிகம் தி இது என்னன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஒரு ஐகானிக் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னே சொல்கிறாங்க, சரிங்களா? எதனால அப்படின்னா இட் ப்ரொவைட்ஸ் 62 years ஆஃப் இட்ஸ் கிராண்ட் சர்வீஸ் ஃபார் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா? எந்த மாதிரியான இடத்துலலாம் ஒர்க் பண்ணியிருக்கு இது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1997, 1965, 71, அதே மாதிரி 1999 கார்கில் வார் பீரியடில், சரிங்களா? ஈவன் ஆப்ரேஷன் சிந்தூரில் கூட இதை வந்து என்ன பண்ணாங்க, ஒர்க் பண்ணாங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இந்தியாவோட வைஸ் பிரசிடெண்ட், ஓகேவா? ஸோ நேம் என்ன ரீகால் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்தியாவோட வைஸ் பிரசிடெண்ட் ஜெகதீப் தன்கர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிசைன் பண்ணிட்டாங்க அவங்களோட போஸ்டிங்கை. எதுக்காக அப்படின்னா டியூ டு ஹிஸ் ஹெல்த் இஷ்யூஸ், சரிங்களா? அடுத்த நியூஸ் 2025 ஓட 2025
ஃபிடே செஸ் வேர்ல்டு கப்பை வந்து எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்தியா தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆஃப்டர் 23 இயர்ஸுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க 2022 வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. 23 இயர்ஸுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா வந்து வேர்ல்டு கப்பை வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா, 2002 வந்து ஹோஸ்ட் பண்ணது, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 25 வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. எந்த கண்ட்ரி? இந்தியா. ஸோ அடுத்து பார்த்தோன்னா அருணாச்சல் பிரதேஷ் பக்கத்தில் அந்த பிரம்மபுத்திரா இது இருக்குது இல்லையா, ஸோ அந்த ரிவர் சைடில் வந்து சைனா என்ன பண்ணுறாங்கன்னா $167 பில்லியன் ஒரு டேமை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பிகம் தி பிக்கஸ்ட் எவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இன் தி என்டையர் வேர்ல்டு. ஓகேவா, சைனா என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அடுத்து 2025 சிம்பெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. யார் அப்படின்னா நேவிஸ். எந்த 2 கண்ட்ரி அப்படின்னா எஸ் ஆப்வியஸ்லி எஸ் வந்து இஸ் ஃபார் சிங்கப்பூர் அண்ட் ஐ இஸ் ஃபார் என்னது இந்தியா. ஓகேவா, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சிங்கப்பூரும் இந்தியாவும் சேர்ந்து அவங்களோட நேவல் எக்ஸசைஸ் சிம்பெக்ஸை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் அவங்களோட நெல்சன் மண்டேலா ப்ரைஸை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா நெல்சன் மண்டேலா ப்ரைஸை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃபார் த இயர் 2025. அப்போ நெல்சன் மண்டேலா ப்ரைஸை யார் அனௌன்ஸ் பண்ணுவாங்க? யுனைடெட் நேஷன்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த ப்ரைஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை நம்ம தனி வீடியோவாகவே டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரிங்களா, ஏன் அப்படின்னா இந்த நெல்சன் மண்டேலாவோட ஹிஸ்ட்ரி எப்படி வந்துச்சு, யாரெல்லாம் இதை வந்து வாங்குறாங்க, இந்த அவார்டை வந்து எப்போ இருந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி இதை ஒரு தனி வீடியோவாகவே நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ தட் பிகம்ஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ் டு ரிவைஸ். அடுத்து பார்த்தோம்னா மிசோரமில் இருக்கக்கூடிய அவங்களோட ஏன்ஷியன்ட் மெஹாலித் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே நிறைய அவங்களோட சைட்ஸ், அந்த சைட்டில் வந்து நிறைய மெஹாலித் பீசஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த ஏரியாவை மானுமெண்ட் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த சைட்டோட நேம் என்ன அப்படின்னா லங்பூன் ரூபி அப்படிங்கிறது தான் அவங்களோட சைட் நேம், மெஹாலித் சைட் நேம். இதை நம்மளோட ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்கிறாங்க, மானுமெண்ட் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா யுக்ரைன் வந்து அவங்களோட நியூ பிஎம்மை வந்து என்ன பண்ணிட்டாங்க, எலெக்ட் பண்ணிட்டாங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யூலியா சிவ்ரிடென்கோ அப்படிங்கிற லேடி தான் யுக்ரைனோட நியூ பிஎம்மாக எலெக்ட் ஆயிருக்காங்க. சரிங்களா, ஸோ அடுத்து பீகார் அவங்களோட எலக்ட்ரிசிட்டியை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா ரீசெண்டாக 125 யூனிட்ஸ் வரைக்கும் பீப்புள் கேன் யூஸ் இட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் என்னென்னா இந்தியாவோட கிளீனஸ்ட் சிட்டி அப்படிங்கிற ஒரு பேரை இந்தியாவோட எந்த சிட்டி வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்தோர் தான் வாங்கியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ கிளீனஸ்ட் சிட்டி கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஃபார் இந்தோர் அண்ட் செகண்ட் ஃபார் மும்பை, நேவி மும்பை, அண்ட் தேர்ட் பிளேஸ் இஸ் ஃபார் மும்பை இஸ் இன் தேர்ட் பிளேஸ் அண்ட் செகண்ட் வந்து யார் அப்படின்னா சூரட். சரிங்களா, இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இதுதான் எனது தேர்ட். ஓகேவா, கிளீனஸ்ட் சிட்டி இன் இந்தியா.
இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா இந்தோர் வந்து இது வந்து 8வது டைம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கேட்டகரியில் அவங்க வின் பண்ணுறாங்க. ஸ்வச் சுர்வேக்ஷன் 2024-25 கேட்டகரியில் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிரசிடென்ட் வந்து இந்த ஒரு 9th எடிஷன் ஆஃப் திஸ் பர்டிகுலர் அவார்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, இட் ஆல்சோ ரிலேட்டட் டு அவார்ட் ஓரியன்டட். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கலிங்கா ரத்னா அவார்டு. ஓகேவா, கலிங்கா ரத்னா அவார்டு இது வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட பிரசிடென்ட் வந்து திரௌபதி முர்மு மேடம் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்குறாங்க, யார் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர். சரிங்களா, எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான். மிஸ்டர் தர்மேந்திர பிரதான். தர்மேந்திர பிரதான். அடுத்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்பிட்ரி நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபௌஜா சிங் and he is the world's oldest marathon runner. ஓகேவா, he is the marathon runner. அவரோட 114th ஏஜில் வந்து இறந்துட்டாங்க, ரொம்ப சீக்கிரமாக இறந்துட்டாரு. ஓகேவா, ஸோ வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் மேரத்தான் ரன்னர் ஃபௌஜா சிங் வந்து இப்போ ரீசெண்டாக இறந்துருக்குறாங்க. சரிங்களா, இவரோட நிக்நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தர்பண்ட் டோர்னாண்டோ. ஓகேவா, இவங்களோட மராத்தான் கேரியரை வந்து அட் த ஏஜ் ஆஃப் 89 வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா, ஸோ இந்த வீக்கோட இம்பார்ட்டண்ட்டான ஹெட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுதான். சரிங்களா, ஸோ இதை மட்டும் ரிவைஸ் பண்ணாலே மோர் தென் எனஃப். Hope this session is useful and thank you for watching.